பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் கிருபைகளை தந்து அவருடைய இரக்கங்களினாலே நம்மை ஆசீர்வதித்து பன்மடங்காக பெருக செய்கிறவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் பாக்கியம் உண்டு என்ற தலைப்பில் சங்கீத புஸ்தகம் 1 அதிகாரத்தில் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமானவர்களே, நாம் தேவனை அறியாமல் தூரமாய் இருந்தோம். கர்த்தர் நம்மை தேடி வந்தார். அவரிடமாய் நம்மை சேர்த்து கொண்டார். அவருடைய வார்த்தையினாலே நம்மை நித்தமும் நடத்துகிறார். அவருடைய வார்த்தைகளினாலே நம்மோடு பேசுகிறார். அந்த வார்த்தைகள் ஜீவனுள்ளது. கர்த்தருடைய வார்த்தைகள் பலனுள்ளது. அந்த வார்த்தைகளை, தேவ வார்த்தைகளை நாம் வாசித்து அதிலே தியானமாய் இருக்கும் பொழுது, அவைகளை நம் நினைவிலே நாம் வைத்திருக்கும் பொழுது நம் வாழ்க்கையிலே பாக்கியம் உண்டாகிறது. அவர் நமக்கு துணையாய் இருக்கிறார் என்கின்ற அந்த நிச்சயம் அவருடைய வார்த்தைகளினாலே நமக்கு உண்டாயிருக்கிறதே. சூழ்நிலைகள், நாம் கடந்து போகிற காரியங்கள், போராட்டங்கள், இவைகள் மத்தியிலே அவர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை பலப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தைகளை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. பலனற்ற நேரத்திலே அவருடைய வார்த்தையிலே நாம் பலனடைகிறோம். சுகமில்லாத நேரத்திலே அவருடைய அந்த வார்த்தையினாலே, அந்த வசனத்தினாலே நாங்கள் சுகமடைகிறோம். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகிறது. நாம் அவருடைய வார்த்தைகளிலே நடக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகிறது. தேவன் தம்முடைய ஜனங்களை ஒவ்வொரு நாளும் தம்முடைய வார்த்தையினாலே பலப்படுத்துகிறார். பெரியொரு பாக்கியம். நம்மோடு பேசுகிற தேவனிடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோமே. நம்மோடு வார்த்தைகளோடு உறவாடுகிற தேவனிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோமே. அங்கே நாங்கள் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 144 அதிகாரம் 15 வசனத்திலே, இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. நம்மோடு உறவாடுகிற தேவனிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு பெரிய ஒரு பாக்கியம். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனமாகிய நமக்கு பாக்கியம் உண்டு. அவருடைய வேதத்திலே தியானமாய் இருப்போம். அவருடைய வசனத்தை நாம் கைக்கொள்ளுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே நன்மைகளை செய்கிறவர். அந்த வார்த்தைகளுக்கூடாக நமக்கு ஒரு ஜீவன் உண்டாகும்படிக்கு நல்ல பாதைகளை திறப்பார், ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, உடைய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களோடு நீர் பேசுகிற தேவன், ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை தந்து, உங்களுடைய வசனத்தை தந்து எங்களை பலப்படுத்துகிறவர். சூழ்நிலைகள் எப்படி இருந்தால் ஆண்டவரை நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, அந்த பிரச்சனையின் மத்தியிலே நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவரை நீ தூக்கி எடுக்கிறீர். உங்களுடைய வசனத்தை அனுப்பி எங்களை தூக்கி எடுக்கிறீர். ஆண்டவர், இன்று நாளிலும் ஒவ்வொருவருக்கும் உரிய வார்த்தையை நீர் அனுப்பி பலப்படுத்தி உமக்கென்று வைராகியமாய் நிற்கும்படிக்கு, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படிக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் அலங்கரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. எல்லாமல் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.